மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு ஒரு முக்கிய செய்தி உள்ளது. ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களுக்கான ஓய்வுக்கு பிந்தைய சலுகைகளை நீக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக சில ஊடக அறிக்கைகள் கடந்த சில நாட்களாக தெரிவித்து வருகின்றன. இந்த விதி மாற்றம் நிதி சட்டம் 2025 ஒரு பகுதியாகும் என்று அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. புதிய விதிகளின் கீழ் ஓய்வூதியதாரர்கள் இனி அகவிலைப்படி அதிகரிப்பு மற்றும் வரவிருக்கும் 8வது ஊதியக்குழு உட்பட எதிர்கால ஊதிய குழுக்களிலிருந்து எந்தவித சலுகைகளையும் பெறமாட்டார்கள் என்று ஆன்லைனில் பரவும் அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. இதனால் பெரும் குழப்பமும் பீதியும் கிளம்பியுள்ளது. ஓய்வூதியதாரர்களுக்கு 6 மாதங்களுக்கு ஒரு முறை அகவிலை நிவாரணம் உயர்த்தப்படுகின்றது. மத்திய அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி அதிகரிக்கப்படும் அதே விகிதத்தில் ஓய்வூதியதாரர்களின் அகவிலை நிவாரணமும் உயர்த்தப்படுகின்றது. இன்னும் சில மாதங்களில் அமலுக்கு வரவுள்ள 8வது ஊதிய குழுவின் பரிந்துரைகள் மூலமும் ஓய்வூதியதாரர்களுக்கு மிகப்பெரிய நிவாரணம் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அந்த நிலையில் அகவிலைப்படி ஊதிய குழு நன்மைகள் ஆகியவை இனி அவர்களுக்கு கிடைக்காது என்று சில ஊடக அறிக்கைகளில் வந்த செய்தி மிகப்பெரிய அதிர்ச்சியை அறிவித்தது. சமீபத்தில் சிசிஎஸ் விதிகள் 2021 விதி 37 ஒரு திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. செலவினத்துறை, நிதி அமைச்சகம், பணியாளர் மற்றும் பயிற்சித்துறை, சட்ட விவகாரத்துறை, சட்டமன்றத்துறை மற்றும் தலைமை கணக்கு தணிக்கையாளர் ஆகியோருடன் கலந்து ஆலோசித்து ஓய்வூதியம் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் நலத்துறை விதி 37(29)(c) ஒரு திருத்தத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. ஒரு ஊழியர் பொதுத்துறை நிறுவனத்தில் பணியில் சேர்ந்து அடுத்தடுத்து தவறான நடத்தைக்காக பணி நீக்கம் செய்யப்பட்டாலோ அல்லது பணியில் இருந்து விலக்கப்பட்டாலோ அரசாங்க பணிகளின் சேவைக்காக வழங்கப்படும் ஓய்வூதிய சலுகைகளையும் அந்த ஊழியர் இழக்க நேரிடலாம். மேலும் அவர் பணி நீக்கம் செய்யப்பட்டாலோ அல்லது பணியில் இருந்து விலக்கப்பட்டாலோ நிறுவனத்தின் முடிவு நிர்வாக ரீதியாக அந்த நிறுவனத்துடன் தொடர்புடைய அமைச்சகத்தால் மதிப்பாய்வு செய்யப்படும் என்று விதி கூறுகிறது. ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு மற்றும் ஊதிய ஆணைய சலுகைகள் நீக்கப்பட்டுள்ளதாக வரும் கூற்றுக்கள் உண்மையல்ல. அரசு பணியில் இருந்து பொதுத்துறை நிறுவனங்களில் சேரும் ஊழியர்கள் தவறான நடத்தைக்காக பணி நீக்கம் செய்யப்பட்டால் அவர்களது முழு ஓய்வூதிய பலன்களையும் இழக்க நேரிடும் என்ற விதி திருத்தம் மட்டுமே தற்போது செய்யப்பட்டுள்ளது. இதற்கும் ஓய்வூதியதாரர்களின் அகவிலைப்படி ஊதிய குழு சலுகைகள் ஆகியவற்றுக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.